வெயிட் பண்ணுறேன்னு அந்த ஹாப்பி ஆன்சருக்காண்டி. மேடம் சிரிச்சுக்கிட்டே ஹாப்பி ஆன்சர் கொடுப்பேன்டிங்க, அப்புறம் தான் மேபின்டிங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% ஹாப்பி ஆன்சர் தான் வரும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த பேலன்ஸ் 10% மேடம் திங்க் பண்ணுவீங்களா, அந்த ஹாப்பி ஆன்சர் கொடுக்கலாமா வேணாமான்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹாப்பி ஆன்சர் வந்துடும்னு நினைக்கிறேன். எவ்வளோ வெயிட் பண்ணியாச்சு, இன்னும் ஒரு 6 months தானே, பொறுமையாக இருந்துக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் வெயிட் பண்ணுவேன் ஹாப்பி ஆன்சருக்காண்டி. க்யூட்டாக இருக்கா என்ன உங்களுக்கு ஓவராக தெரில. என் தமிழ் நல்ல ஒழுங்காக வராது, அப்பப்போ தான் ஒழுங்காக வரும், அப்பப்போ ஒழுங்காக வராது. வேறு க்யூட்டாக இருக்கா, நல்லா இருப்பீங்களா? சரிங்க, வெயிட் பண்ணுங்க, சொல்கிறேன். ஸோ ஐ வில் டெல். அங்கே உள்ள மனசு யாருக்கிட்டேயோ ஒத்து போகிற மாதிரி இருக்குது. ஓகே. அப்படி தான் சொன்னேன். மேடம் என்னன்னு நினச்சிங்க? பண்ணுறேன் மெசேஜ் பண்ணுறேன். மேடம் உண்மையிலே க்யூட்டாக இருக்குது மேடம், ஓவரெல்லாம் இல்லை, உண்மையிலே க்யூட்டாக தான் இருக்குது. பேபி வாய்ஸ் மாதிரி. நம்பலைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த வாய்ஸ் மெசேஜை ரெக்கார்ட் பண்ணி உங்களோட க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே, லைக் பெஸ்டி அந்த மாதிரி, அவங்களுக்கு மெசேஜ் இதை அந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிவிட்டு கேளுங்களேன். ஏன்னா மேடம்க்கு அது நல்லா இல்லை, ஓவராக இருக்க மாதிரி தெரியும். பட் அது கேட்குறவங்களுக்கு தான் உண்மையான ஃபீல் தெரியும், ஓகேயா? ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் க்யூட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டு பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்போ தெரியும். இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த வாய்ஸ் மெசேஜை ஒன்றுக்கு 10 வாட்டி போட்டு கேட்டு பாருங்கள். உங்கள் மைண்ட்லேயே அந்த வாய்ஸ் மெசேஜ் ஏறினோன்னே உங்களுக்கே ஃபீல் ஆகும். நான் சொன்னது உங்களுக்கே ஃபீல் ஆகும். ஓகே, இப்போயே தெரிஞ்சிருச்சு மேடம் சிரிக்கிறதுலையே பாதி மனசு யார்கிட்டையும் மாட்டிக்கிச்சுன்னு. சரி, அது யார் பக்கத்தில் கூட்டாளி கூட இருக்கீங்களா இல்லை என்ன? சரி பரவாயில்ல, வேண்டாம், நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் என்ன சொன்னீங்களோ நான் அதை ஒத்துக்கிறேன். ஓகே, மேடம் என்னமோ சொல்கிறீங்க, பட் அவ்வளோ கிளியராக கேட்கலல்ல. என்னமோ அப்படிலாம் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு அவ்வளோ கிளியராக கேட்கல. இதுக்குள்ளேயே ஒளிஞ்சிக்கிட்டு மேடம் பேசுகிற மாதிரி இருக்குது. இல்லை என் தங்கச்சி இருக்கு என் கூட. ஓ சாரி, நான் இப்போ தான் என் வயசே நான் தட்டி கேட்டேன், எனக்கே வந்துடல. சாரி. நான் இன்னும் சொல்ல வந்தேன், ஆனால் மறந்துட்டேன் என்ன சொல்ல வந்தேன். அது விட்டுருங்க. ஓகே மேடம். சரி, அப்புறம் சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? சரி மேடம், சாப்பிட சொன்னேன், சாப்பிட்டீங்களா இல்லையா? 4 o'clock ஆகும்போது போய் சாப்பிடுங்கம்மா. சாப்பிட்டு அப்புறம் ஃப்ரீயாக இருந்தால் டெக்ஸ்ட் பண்ணுங்க. போய் சாப்பிட்றதான் போகிறேன். இன் அ வைல் கோயிங் டு கட். நீங்கள் சாப்பிட்டீங்களா? அந்த சின்ன பாப்பா வாய்ஸோட இந்த பெரிய பாப்பா வாய்ஸு தான் இன்னும் க்யூட்டாக இருக்குது. எனக்கு தெரியும்,
மேடம் இதையும் ஓவராக தான் இருக்குதுன்னு சொல்லுவீங்கன்னு. பட் உண்மையிலே க்யூட்டாக தான் இருக்குது இந்த பெரிய பாப்பா வாய்ஸு. அண்ணன் கூட வெளியே போகலான்னு நினச்சேன், அப்புறமா கடுப்பாக இருந்துச்சு, அதோட வீட்லேயும் உட்காந்துட்டேன். இன்னும் சாப்பிடல. அப்பா சாப்பாடு வாங்கிட்டு வந்தால் தான் சாப்பிடுவேன். அப்பா வேலைக்கு போயிட்டார், இன்னும் வரல. வந்தோடனே தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சரி போதும். ஓகே மேடம். இதே மாதிரியே 3 வேளையும் ஒழுங்காக சாப்பிடுங்க, ஓகேவா? இல்லைன்னா என்கிட்ட மெசேஜ் வரும். எப்படி 3 வேளை சாப்பிடாமல் இருக்கிறது பெட்டரா, இல்லை என்கிட்ட மெசேஜ் வர்றது பெட்டரா? ஓ, அப்போ வீட்டில் சமைக்கலையோ? அது என்ன மேடம், உண்மையாக சொன்னால் போதுன்றீங்க, இல்லை ஓவராக இருக்குன்றீங்க? சரி. அதுக்குன்னு 3 வேளையும் சாப்பிடலாம் முடியாது. எனக்கு பழகி போச்சு. ஒரு ஜஸ்ட் 1 டைம் ஒன்லிடா, எனக்கு அது பழகி போச்சுடா. எனக்கு பசிச்சா நான் சாப்பிடுவேன், இஃப் பசி இல்லைன்னா சாப்பிட மாட்டேன். நான் அப்படி